ஒரு கல்லால தானாவே நகர முடியும்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? நகரத்து மட்டும் இல்லாம, அதால வளர முடியும் அண்ட் குட்டி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வெல், ஷோ ஒன்ஸ். அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ட்ரோவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஜியாலஜிக்கல் பினாமினா. இந்த பாறைங்க வந்து முக்கியமா ரொமேனியால காணப்படுது. இந்த கல்லுங்க பார்த்தீங்கன்னா, கன்னாபின்னான்னு வித்தியாசமான ஷேப்ஸ்ல இருக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு இத பார்க்கும்போது பரங்குத்தட் என்னவோ சண்ட போட்டு மண்ணுக்குள்ள வந்து சொருகுன மாரி இருக்கு. இது போல ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு அன்யூசுவலான ஷேப்ஸ்ல இருக்கும். ஓகே. இப்ப ட்ரோவன்ஸ் வளர்றத பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்லுங்கலாம் எப்படி உருவாயிருக்கு? அதாவது அமைப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த கல்லுங்களோட பிரதானமான கலவைங்கன்னு பார்த்தோம்னா, மணற்கற்களும், அப்புறம் கால்சியம் கார்பனேட்டும் தான். இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தோம்னா, கோர்ல ஹார்டான ஸ்டோனும், அத சுத்தி லேயர்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ்டோனும், அது கூடவே கால்சியம் கார்பனேட் கலந்திருக்குமாம். இதுல முக்கியமான ரோல் வந்து கால்சியம் கார்பனேட் தான் ப்ளே பண்ணுது. இருக்கிற எல்லா சாண்ட் பார்ட்டிகிள்ஸையும் ஒண்ணு சேர்க்கிற வேலையும், அத ஒண்ணு சேர்த்து ஹார்ட் ஆக்குற வேலையும் கால்சியம் கார்பனேட் தான் பண்ணுது. ஒரு சிமெண்ட் போலவே ஆக்ட் ஆகி, இந்த ட்ரோவன்ட்ட வலிமையாக்குது. கால்சியம் கார்பனேட் கூடவே சிலிக்கா, அதுக்கப்புறம் மத்த மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த வேலைய செய்யுது. ஆனா, மத்த மினரல்ஸ காட்டிலும் கால்சியம் கார்பனேட் அதிகமா இருக்கிறதுனால, கால்சியம் கார்பனேட் தான் அதிகமா வேலை செய்யுது. இதனால தான் ட்ரோவன்ட் வந்து ஒரு ஹார்டான ஸ்டோனா மாறுது. ட்ரோவன்ஸ் எப்படி வளருதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கான காரணம் வெல் மழை. ஆமா, மழை தான். எப்படி நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊத்துனா செடிங்க வளருதோ, அதே போல ட்ரோவன்ஸ் வளர்றதுக்கான முக்கியமான காரணமும் தண்ணி தான். நான் முன்ன சொன்ன மாரி ட்ரோவன்ட் வந்து சாண்ட்ஸ்டோனால ஆயிருக்கு. அதனால மழை பெஞ்சா தண்ணி ட்ரோவன்ட்டுக்குள்ள போகுது. யூசுவலா ஆத்து மணலுங்கலாம் மழை பெஞ்சா தண்ணி எப்படி பூமிக்குள்ள விடுதோ, அதே மாரி இங்க ட்ரோவன்ஸ்ல வந்து மழை பெஞ்சா ட்ரோவன்ட்டுக்குள்ள தண்ணி போகுது. இதனால ட்ரோவன்ஸ்குள்ள பிரஷர் உருவாகுது. இந்த பிரஷர் என்ன பண்ணுதுன்னா, ட்ரோவன்ஸ்குள்ள இருக்க எல்லா மினரல்ஸையும் டிசால்வ் பண்ணிடுது. முக்கியமா கால்சியம் கார்பனேட்ட. அண்ட் அகைன் இந்த மினரல்ஸ் எல்லாம் மறுபடியும் கிறிஸ்டலா மாறி, இந்த கல்லுங்களோட அவுட்டர் லேயர எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ இதன் காரணமாவே ட்ரோவன்ஸ் பெருசாகுது. எங்க வீட்லயும் ஒரு ட்ரோவன்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு ரொமேனியா போயிட்டு வரும்போது எத்தாந்து குடுத்தாப்புல. வச்சு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு. Five minutes later. Something is going to happen. எனக்கு ஃபீல் வருது. நம்ம ட்ரோவன் பெருசாயிடுச்சு. இன்டர்னல் பிரஷர்னால ட்ரோவன்ட் வளருது. அண்ட் ட்ரோவன்ட் வளர்றதுனால அதோட கரண்ட் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகருது. இதை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், மண்ணரிப்பு, அப்புறம் வெள்ளப்பெருக்கு, இதெல்லாமே வந்து இந்த கல்லுங்க நகர்றதுக்கான காரணமா அமையுது. காலப்போக்கில் அகைன் இந்த இன்டர்னல் ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா, தேனீ கொட்டினா வீங்குற மாதிரி இந்த கல்லுங்களையும் அங்கங்கே வீங்க வச்சிருது. இந்த வீங்கி போனதுங்க மழை, காத்து இது போல காரணிகள்னால ஒரு ட்ரோவன்ட்லேருந்து செப்பரேட் ஆகி புது ட்ரோவன்ட்டா மாறுது. அண்ட் இப்படி மாறின குட்டி ட்ரோவன்ட் வந்து அகைன் சேம் ப்ராசஸ் மூலயமா அது பெரிய ட்ரோவன்ட்டா மாறுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சில ட்ரோவன்ஸ் கிட்ட ஏஜ் ரிங்ஸ் இருக்குமாம். எப்படி நம்ம மரங்கள்ல வெட்டினா ரிங்ஸ் காணப்படுதோ, அதே போல ட்ரோவன்ட்ட வெட்டினாலும் ரிங்ஸ் காணப்படுறதா சொல்றாங்க. இதோட சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மில்லிமீட்டர்ல ஆரம்பிச்சு மீட்டர் வரைக்கும் போகுமாம். ஸோ நம்மளோட பெருசா இருக்கிறது வந்து டன் கணக்குல வெயிட்டா இருக்குமாம்.
பல டன்னுங்க வெயிட்டா இருக்குமா. சரி, அதெல்லாம் ஓகே. ட்ரோவன்ட் வளர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? அப்படின்னு மண்டையில் ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ டைப் பண்ணி பார்த்தேன். ரெண்டு இன்ச்சு வளர்கிறதுக்கு 1000 வருஷம் வெயிட் பண்ணணுமா. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் உங்களுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1000 வருஷம் வந்து ட்ரோவன்ட் வளர்றத ஒரே கட்டில் காமிச்சிருக்கேன். தேங்க் மீ லேட்டர். இதோட ஆரிஜினேஷன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 6 மில்லியன் இயர்ஸில் மயோசின்ற காலகட்டத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக தான் இந்த கல்லுங்க உருவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ரொமேனியாவில் இருந்த பல பகுதிகள் வந்து கடலுக்கு அடியில் தான் இருந்திருக்கு. அப்போ மினரல்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆகி காலப்போக்கில் இறுகி ட்ரோவன்ட்டாக மாறி இருக்கு போல. ட்ரோவன்ஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ரொமேனியாவுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நம்மள மாதிரி நேரில் போய் பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கணுன்னு நினைக்கிற மக்களே வாங்க கூகுள் மேப்ஸுக்கு போவோம். கூகுள் மேப்ஸில் போயிட்டு ட்ரோவன் மியூசியம்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வரும், மியூசியல் ட்ரோவன்டிலார் அப்படின்னு அவங்க பாஷையில் ட்ரோவன் மியூசியமை சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. பாப்பா நிறைய போட்டு வச்சுருக்காங்கப்பா. டூரிஸ்ட்களுக்கு நன்றி. இதெல்லாம் காப்பிரைட் போடுவாங்களா என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். இதை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய நல்லா இருக்குது. நம்ம இப்படியே பார்த்துப்போம். கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். நானும் அவ்வளோ காத்து கொண்டு இருந்த தருணம் இதுதான். இந்த கண்டென்ட் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணமே நான் படித்த தலைப்பு தான். ஒரு கல்லால் வளர முடியும், நகர முடியும், அண்ட் குட்டி போட முடியும். ஸோ அதை படித்தோடனே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதால் தான் இந்த கண்டென்ட் எடுத்தேன். பட்டு உள்ளே போக போக எனது வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அது இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம மித்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டஸ்ட்ரி, அந்த ஊர் மக்கள் வந்து ட்ரோவன்ஸை புனிதமாக பார்க்குறாங்கன்னு ஒரு தகவலை படித்தேன். அண்ட் தென் சுற்று வட்டாரத்தில் இந்த ட்ரோவன்ஸை பற்றி காலங்காலமாக சில கதைகள் சொல்லப்படுது. அதில் நான் 2 கதை சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த ட்ரோவன்ஸ்க்கு ஆன்மா இருக்கிறதாகவும் இரவு நேரங்களில் தானாகவே நகர்ந்து வேறு இடத்துக்கு செல்கிறதாகவும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து ட்ரோவன்ஸ் எல்லாம் நல்ல ஆன்மக்கள்னு சொல்லி அந்த கல்லுங்களை வீட்டுக்கு எடுத்தாந்து தண்ணி ஊற்றி வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அண்ட் அப்படி தண்ணி ஊற்றி வர்ஷிப் பண்ணலன்னா ட்ரோவன்ஸ் அவங்கள ஏதாவது பண்ணிடும்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. 2, இந்த கல்லுங்கெல்லாம் வந்து சாதாரண கல்லுங்களே கிடையாது. அதாவது பூமியை சார்ந்த கல்லுங்க இல்லைன்னும் ஏலியன்ஸால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட கல்லுங்கன்னும் சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கல்லுங்க வந்து கல்லுங்க மட்டுமே இல்லை அப்படின்னும் ஏலியன்ஸ்க்கு பூமியிலேருந்து சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுற டிரான்ஸ்மிட்டர்ஸாகவும் கருதப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுவரை let us imagine and let others imagine. See ya. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே காட்டும் போது வராமல் போயிட்டே மின்னலே.